ஹாய், வாங்க. கிராமத்து ஸ்டைலில் உங்களுக்கு சிம்பிளாக கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ கம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ராகி மாவு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கம்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் இந்த கம்பு வந்து ஊறணும். ஊறினா தான் வந்து உங்களுக்கு வந்து கூழ் நல்லாயிருக்கும். கம்பை வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்குறேன். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு 1க்கு 2 உடச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி 1க்கு பாதியாக உடச்சிக்கணும். இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சாக்க உங்களுக்கு கூழ் வந்து குடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப மொளன்னு இருக்கும். இந்த மாதிரி நைஸாக அரைக்காமல் இப்படி 1க்கு பாதியாக அரைச்சிக்கணும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி அதோட கொஞ்சம் ராகி மாவு சேர்த்தி தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கரைச்சிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி கரைச்சி இப்போ பாருங்கள், கம்பு வந்து இப்படி 1க்கு பாதியாக தான் இருக்கணும். முழுசாக வந்து அரைக்கக்கூடாது, நைஸாக. இதை இப்படி கரைச்சி இதை வச்சிடணும். இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் இது எப்படியே வச்சா தான் புளிக்கும். அது புளிச்ச பின்னாடி தான் உங்களுக்கு வந்து நான் கூழ் காசணும். கூழுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்ச கம்பை வந்து இதில் போட்டு நம்ம கூழ் செய்ய போகிறோம்.